ஹாய் எவரிபடி. அதிரடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆட்டம் கண்ட தமிழக அரசியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. தலைவருக்கும் தலைவிக்கும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லதா ரஜினிகாந்த் அவங்களுக்கும் இன்னைக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் சொல்லுவதோடு நீங்களும் அவங்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேத்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஜெயலலிதா அவங்களுடைய 77வது பிறந்த நாளுக்கு நேரடியா போயஸ் கார்டன் அவங்களுடைய வேதா இல்லத்துக்கே சென்று அவங்க மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இதை இப்போ அரசியல் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. 2021 தலைவர் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு அரசியல்வாதிகள் எல்லாருமே கதறினாங்க, புலம்புனாங்க. எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால அவர் எப்படியாவது அரசியலுக்கு வராம நிறுத்திடணும் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கேற்ற போல அவருடைய உடல்நிலை ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருந்த நிலையில கொரோனா காலகட்டம் வேற, அதனால தலைவர் அரசியலுக்கு வருவதை நிறுத்திக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், தலைவர் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாரு. அதுக்கப்புறம் மற்ற அரசியல்வாதிகளுக்கு இங்க வேலை இல்லாம போயிருக்கும். அதனால அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னா மக்களை ஏமாத்தி பிழைக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இதான் உண்மையும் கூட. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வேணான்னு ஒதுங்கினாலும், ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அவரை விடுவதா இல்லை. தமிழக அரசியல் மட்டும் இல்ல, இந்திய அரசியலும் சரி, தலைவர் இல்லாம ஒரு அணு கூட அசையாது அப்படின்றது மட்டும் உண்மை. ஏன் இந்திய அரசியல், உலக அரசியலும் சரி, மலேசியா பிரதமருக்கு தலைவருடைய சப்போர்ட் தேவை. அவரு தலைவர் போல ஸ்டைல் பண்ணி, தலைவர் போல உடை அணிந்து ஓட்டு கேட்கிறாங்க. இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். தலைவருடைய படம் இப்போ ஜெயிலர் ஜப்பான்ல போய் அந்த மொழியில இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எப்படியெல்லாம் ஒரு மனிதரால இப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வியந்து பார்க்கும் வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த ஒரு தருணம் இன்னைக்கு மெய்சிலிருக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். தலைவர் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் நேரடியா போயஸ் கார்டன் இல்லத்துக்கு, வேதா இல்லத்துக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க. அங்க போயிட்டு அவர் எந்த அரசியலும் பண்ணல, எந்த அரசியலும் பேசல. அங்க போயிட்டு அவங்களுடைய நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 4 முறை நான் இந்த போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற தகவல் அங்க பதிவிட்டு இருந்தாரு. ஒண்ணு 1977 என் கூட அவங்க நடிக்க இருந்தாங்க. ஒரு ப்ரொபோசல் போய்கிட்டு இருந்துச்சு, அது முடியாம போயிடுச்சு. அப்போ அவங்க என்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் அப்போ போயஸ் கார்டன் இல்லத்துல போய் அவங்கள சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஒரு படம் இல்லைங்க, 2 படம் அவங்க கூட நடிக்க இருந்த அப்படின்ற தகவல் வந்திருந்து. அந்த படத்துடைய பேரும் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். 2வது முறையா ராகவேந்திரா கல்யாண மண்டபம் திறப்பு விழாவுக்கு அவங்கள அழைக்க சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3வது முறையா என்னுடைய மகள் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4வது முறையா இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அரசியலும் பேசல. ஆனா இத அப்படியே அரசியலாவே மாத்திட்டாங்க அரசியல்வாதிகள். உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எது பேசினாலும் சரி, அதை அப்படியே திரிச்சு பேசுறதுதான் நம்ம இந்த செய்தியாளருடைய அநாகரிகம் சொல்லத்தான் இல்ல நாகரிகம் சொல்லத்தான் தெரியல. எப்படியெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மாத்தி பேசிப்பாங்க. அவரு அரசியலே வேணாம் எனக்கு அப்படின்னு ஒதுங்கினா கூட இவங்க வலிக்கட்டாயமா அவரை பிடிச்சி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறதே வழக்கமா போயிடுச்சு. ஏன்னா அவர் பத்தி பேசலைன்னா இந்த பொழப்பே நடக்காது இல்லைங்களா? அதனால சரி, எப்படியே பொழைச்சு போகட்டும். நேத்து அதிமுக அவங்க இத பாப்புலர் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கே இவங்க பாத்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் தலைவரை ஏர்போர்ட்ல சந்திச்சேன் அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டு தெரிவிக்க விட்டு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நமது அரசு பள்ளி மாணவர்கள் 52 பேர் மலேசியா சென்றுள்ள நிலையில் அவர்களுடன் இணைந்து கொள்வதற்காக விமான நிலையம் சென்றபோது
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தோம். அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளி மாணவர்களை பன்னாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்கிறோம். அவ்வகையில் இது 8வது பயணம். தற்போது மலேசியா சென்றுள்ளார்கள் மாணவர்கள். கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் முதல் முறையாக விமானத்தில் பயணிக்கிறார்கள் என மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டோம். தனது ஸ்டைலில் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிவிட்டிருக்காரு. அன்பின் மகேஷ் இவரு கல்வித்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இவரு பல பேட்டிகள்ல தலைவர் உடைய படங்கள் தான் நான் விரும்பி பார்ப்பேன், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் தலைவரை இப்படி தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவருக்கு மக்கள் செல்வாக்கு. உங்களுக்கே தெரியும், 96ல இது ப்ரூவ் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன் 2021ல ஆட்சிக்கு வந்தா அவர் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பாரு அப்படின்றது தெரிய வந்ததும் அவரை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு எப்படியெல்லாம் போராடினாங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, ஆனா அவர் இல்லாம தமிழ்நாடு அரசியலே கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.